நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்வீங்களா? ஏன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க திருப்பி. அவங்க சாரி கேட்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன். போன வாரம் ரம்யாவும் அதே தான் கையில் எடுத்தாங்க. வியனா அந்த பாரு அந்த இது பிரச்சனைக்கு வரும்போது, ஏன்னா வியனாவும் க்ளீன் பண்ணும்போது தான் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. வியனா பாரு 2 பேரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லைங்களா? அப்போ ரம்யா உடனே அப்போ நாங்களும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டேன். இப்போ இந்த வாரமே இந்த ராஜமாதா சாப்பிடலன்னா எல்லா கும்பலுமே சூப்பர் டீலக்ஸில் தானே இருக்கு. அந்த ஆட்டு மந்த கும்பல் எல்லாம் எதுவுமே சாப்பிடாதே. அப்போ திருப்பி எனக்கு எதுக்கடா இந்த பஞ்சாயத்துன்ற மாதிரி அந்த சாரியை பிச்சை போட்டுட்டு போச்சு. எப்படி போச்சு? சாரியை பிச்சை போட்டுட்டு போச்சு. அப்போ எடுத்துக்கிட்ட கனி வந்துட்டு அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. அப்படியே முகம் போச்சு, ஒன்றுமே இல்லை. அப்படியே வந்து ராஜமாதா அப்படி இப்படின்னு இதுக்கு நீ கேட்டிருக்க வேணாம், வாங்கி கட்டின்னு வந்திருக்க வேணாம், கம்முன்னு இருந்திருக்கலாம்ல, உன் கண்டென்ட்டை மட்டும் நீ பண்ணிக்கிட்டு. ஓகேவா? அப்போ வந்து என்ன சொல்கிறது, தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி அந்த சாரியை வச்சு செம்மையாக செஞ்சுது பாரு அப்படின்னு தான் சொல்லும்போது, அந்த இடத்துல பிரவீன் ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும்ல. இப்போ இன்னைக்கான இதுலேயும் என்ன வந்துச்சு ப்ரொமோவில், வினோத்தும் திவாகரும் சண்டை போடுற மாதிரி. அந்த இடத்துல 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. வினோத்துக்கும் திவாகருக்கும் ஆல்ரெடி பழைய கிளாஷ் நிறைய இருக்குது, பழைய வெஞ்சன்ஸ் நிறைய இருக்குன்னும் போது வினோத்தை பார்த்தாலே திவாகருக்கு ஆகல, திவாகர் பேசுறது வினோத்துக்கு ஆகல. ஏதோ அந்த காம்போ வைரல் ஆயிடுச்சுன்னு சேது சார் சொன்னார். ஆனால் சொன்னதுலேருந்தே அது ஆப்போசிட்டாக தான் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு காலையில் அந்த அஃபர்மேஷன் சொல்லணும், டே பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும், ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அப்போது திவாகரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காருன்னும் போது அவர் இஷ்டத்துக்கு அவர் விட்டுருக்கணும். அவர் சொல்கிற ரொம்ப பேசுறாருன்னா அவர் டாக்டர்ன்றதா அவர் பெருமை பேசுறதா ஸ்டாப் பண்ணுங்கன்னு யாராவது 2 3 பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அது அவங்க சொன்னதெல்லாம் பெருசாக தெரில, வினோத் சொன்னது தான் வந்து அவருக்கு வந்து நீ ஏன் சொல்கிற அப்படின்ற மாதிரி அவரு ஒரு மாதிரி பேசுவார், அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவார். சொல்லுவோம் இவர் வந்து பைத்தியக்கார நாய் அப்படின்ட்டாரு, வார்த்தையை விட்டார். ஸோ இது தப்பு தான். அப்போ வார்த்தையை விட்ட வினோத் தப்பாயிடுறாரு, வாய்ஸ் ரைஸ் பண்ண திவாகர் தப்பாகல. ஏன்னா அவர் வாய்ஸே ரைஸ் பண்ணாலும் தப்பாக பேசலை. அப்போது கமருதீனுமே வந்துட்டு கையை நிட்டுறதான் பெருசாக தெரியுது தவிர, எதிர்க்க நின்று துஷார் பண்ணுற சிலாவலியோ சுபிக்ஷா பண்ணுற சிலாவலியோ இல்லைனா வந்துட்டு அவங்கவுங்க எதிர்க்க நிற்கிறவங்க ட்ரிகர் பண்ணுறதோ தெரியல. ஒன்று கையை நீட்டினாலோ வார்த்தையை விட்டாலும் அது தப்பாக போயிடுது அப்படின்னு சொல்கிற இடத்துல வினோத் திருப்பி மாட்டிக்கிட்டாரு. அதே மாதிரி வினோத் அப்போ வந்து திவாகர் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி எல்லாரும் இப்போ அவரும் அந்த மாதிரி சொன்னால் அவனை கேட்கவே இல்லை, யாரும் அவன் கேட்கவே இல்லை அப்படின்னும் போது அப்போது அவரும் தானே என்ன ட்ரிகர் பண்ணார், நானும் அதனால தானே நான் பேசினேன், அவர் யாருமே கேட்க மாட்டீங்களே அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்லையுமே வந்து விக்ரம் கூப்பிட்டு கேட்பார்ல விஜய்ஸ், அவர் ரொம்ப நியாயம். அப்படியே விக்ரம் அவனே ஒரு அலக்கை தான், இந்த குரூப் அந்த குரூப் அவன் தனியாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு தங்கச்சிங்கன்னு இவன் கேம் தங்கச்சிங்களால் ஃபோட்டோ விட போகிறானா இல்லை தங்கச்சிங்களை ஏமாற்றிட்டு இவன் ஜெயிக்க போகிறானா எனக்கு தெரியாது. அங்கே ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் இருக்குல்ல, இவனுங்கெல்லாம் குரூப் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் பாருக்கு மட்டும் யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. பாருக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க கேம் ஸ்பாயில் ஆயிரும். பாரு சொல்கிறதே கேட்கறதுனால தான் வந்து கமருதீனை நாமினேட் பண்ணுவாங்க, 10 ஓட்டு போடுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு தேவையானவங்க சப்போர்ட் பண்ணால் இவங்க 5 பேர் நாமினேஷனில் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இது என்னதோ எனக்கு தெரியல. ஓகேங்களா? அப்போ வந்து வினோத் கேட்குறாரு, நான் அவரை திட்டினது ஓகே, ஆனால் அவரும் தானே என்ன ட்ரிகர் பண்ணுறாரு, அப்போ அவரும் தானே சாரி கேட்கணும். அப்போ அவர் சாரியை கேட்டாகணும்னு திவாகர் சொல்லவும், வினோத் வந்து நான் கேட்க மாட்டேன்னு சொல்லவும், இந்த சண்டையை தான் ப்ரொமோவில் காமிச்சாங்க. அது ஒன்றுமே உப்பு சப்பு இல்லாத சண்டை. காலையில் மார்னிங் எழுந்தோடனே யாரும் பாசிட்டிவாக டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னும் போது இந்த விஷயங்கள் போகவும், அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் பாரு தான் வந்து ஸ்டாண்ட் எடுத்து எல்லாம் பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு. இவர் பிரவீன் என்ன பண்ணுறாரு, பஞ்சாயத்து பேசுகிறேன்னு இருக்கிற வேலையை விட்டு அதுக்குள்ளேயே போகிறாரு. நான் சால்வ் பண்ணுறேன் நான் ஒன்றும் சால்வ் பண்ணுற மாதிரி போய்ச்சி தெரியல, எல்லாருக்கான ஒப்பீனியன் எடுத்து வச்சு ஓட்டிங் பண்ணுறாருப்பா. எல்லாம் ஒரே கும்பல் தான், அதுக்கு எதுக்குடா ஓட்டிங் அப்படின்னும் போது இந்த இடத்துல பாரு தான் போய் சொல்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு அந்த திவாகருக்கு அப்பயுமே ஸ்டாண்ட் எடுத்தது அவர் தான், அந்த பொண்ணு தான் எடுக்கிறான். இவர் போய் ஜால்ரா ஜொல்லு விட்டாரு, யார் அந்த கனி கிட்ட விட்ட ஜொல்லு, அதுக்கப்புறம் கெமி கிட்ட விட்ட ஜொல்லு, அரோரா கிட்ட யாரும் அந்த அரோரா பொண்ணு கூட கொஞ்சம் வந்துச்சு. இல்லைண்ணே அவரு சொன்ன தப்பு தான், நீங்களும் அது மாதிரி பேசுகிறீங்கல்ல அவரை, ஸோ 2 பேருக்குமே ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்படின்னு அரோரம் வந்துச்சு நடுவில். அதுக்கப்புறம் மற்றவங்க பிரவீன் எல்லாம் சபரி வந்து ஏற்றி விட வந்தான் நடுவில். கமர் வந்து வினோத்துக்கு பதில் கமரும் பேசினார். ஸோ ஒரு வெஃப்சேவும் வந்தான். ஆனால் இந்த சபர் இப்போ பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க கோவம் வரும்னா வினோத்துலாம் கமருதீன்லாம் ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுவார்னா, அவர் நாக்கு கடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு திவாகர் பின்னாடி வந்து பேசிட்டே இருக்கும்போது. உடனே சபரி அதை ஏற்றி விட்டான் அந்த சண்டையை. அப்போ நீ போய் அவர் பின்னாடி போய் நாக்கு கடிச்சது மட்டும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி வினோத்தை கேட்டோன்னே, நீ பாரு நீ சண்டையை சரி பண்ணுறியா, நீ பழைய பிரச்சனை வச்சு பேசாத சபரின்னு வினோத் கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டக்குன்னு. இப்போ இருக்கிறது மட்டும் என்னென்ன ஏற்றி விடுறான், இல்லை இருக்கதான் சொன்னேன் அப்படி இப்படின்ற மாதிரி. அவன் சபரி சில்லாவலி, அவன் சரியான விஷம், அவனும் விஷம் தான், அது பெரிய விஷம். கனி இது வந்து விஷ டப்பாவே, இது ஏன்னா டப்பா மாதிரி தான் இப்போ உட்காந்துருக்கு, ஆனால் உள்ள ஃபுல்லாக விஷமாக தான் இருக்குது. அதுவாது விஷம் பாட்டல்னு வெளியில் தெரியுது, இது வெளியிலே தெரியல, டப்பாக்குள்ளே அப்படியே அழுத்திட்டு உட்காந்துருக்கு இது. ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து சொன்னோன்னே வினோத்தும் சபரிக்கும் முட்டிட்டோன்னே அதுக்கப்புறம் பாரு வந்து சரி எல்லாம் எல்லாரோட ஒப்பீனியன் தான் இவர் கேட்குறாரு பிரவீன். இப்போ கேட்கும்போது இல்லை ஸ்டார்டிங் எல்லாரும் தான் அஃபர்மேஷன் சொல்லலாம்னு ஸ்டார்ட் பண்ணும். அது மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் டாஸ்க்கு தான், அவங்க ஒரு 30 செகண்ட்ஸோ 40 செகண்ட்ஸோ சொல்லியிருக்க போகிறாங்க. அப்போ அவருக்கான ஸ்பேஸில் அவர் சொல்ல விட்டுருக்கலாம். அப்போ அந்த டைமுக்கு வினோத் சொல்லவும் இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்கும், அது கிளாஷ் ஆயிடுச்சு. அது வினோத் வந்து திவாகரை சொல்லியிருந்தாலும் திவாகர் வினோத்தை சொல்லியிருந்தா கிளாஷ் வந்திருக்கோன்னா அவங்களுக்கு ஒத்து போகலன்னா அவங்க 2 பேருமே ஒருத்தர் பட்டும் படாமல் இருந்துக்கலாம். ஆனால் பேசிட்டு பஞ்சாயத்து வருது. இந்த இடத்துல 2 பேருமே செஞ்சது தப்பு தான், 2 பேருக்குமே இருக்குன்னா இப்போ 2 பேரும் சாரி கேட்கணும், யாரும் சாரி கேட்க போதுன்னா இப்போ யாருமே சாரி கேட்க வேண்டாம், இதோட இதை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருதுன்னா அந்த பொண்ணு கேள்வி கேட்குது. இது பஞ்சாயத்து பேசினது அந்த பொண்ணு தான், பேருக்கு தான் இவன் தலைவனாக இருக்கான்,
பிரவீன். ஆனா அந்த இடத்துல சொன்னதா தான் எஃப்ஜேவும் கிட்டத்தட்ட இன்னும் எஃப்ஜே உருப்படியே பேசின மாதிரி இருந்தது. அவன் திவாகருக்காக பேசினானா இல்ல வினோத்துக்காக பேசினானா என்ன பண்ணான்னு தெரியல. ஏதோ ஒன்று இன்னும் கொஞ்சம் உருப்படியே பேசினாங்க. ஸோ பார்வதியும் எஃப்ஜேவும் பேசி தான் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றாங்க. அப்போ 2 சைட்லயும் தப்பு இருக்கு, விட்டுருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ண உடனே அப்புறம் அது ஓகே ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறம் பிரவீன் கிட்ட வந்து கேட்குறாங்க, பாரு இப்போ மட்டும் சாரி யாரும் கேட்க வேணாம், அதை அப்படியே விட்டுறான்னு இவனும். ஏன்னா வினோத்தை கேட்குற மாதிரில திவாகரும் கேட்குற மாதிரில. ஆனால் நேற்று மட்டும் என்ன ஏன்டா கேட்க வச்சிங்க, என்ன ஏன்டா வாரம் வாரம் கேட்க வைக்கிறீங்க, அன்னைக்கும் என்ன கேட்க வச்சிங்க, இன்னைக்கும் என்ன கேட்க வைட்டீங்க, இப்போ மட்டும் யாரும் கேட்க வேணான்னு சொல்றீங்கடா, என்னடா நியாயம்? ஒரு பொண்ணு கேம் ஆனா உங்களுக்கு பிடிக்காதாடா, ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதாடா, அதோட ஆளுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நியாயத்தை மாற்றிக்கிறீங்க அப்படின்னு நல்லா வச்சு கிழின்னு கிழிச்சு பலாருன்னு ஒரு அரை தான் அறையில் கிழின்னு கிழிச்சு என் மைண்ட் வைஸ் எல்லாம் பெஸ்ட்டு. அதுதான் நானும் கேட்குறேன். அன்னைக்கு அந்த எஸ்ஜேவ் தான் அன்னைக்கு சாரி கேட்கணும், அந்த பொண்ணு நின்று சாரி கேட்கணும்னு வேற சொன்னா. அதெல்லாம் 1 hourல வரல. சாரி கேட்கும்போது அவள் வந்து நிற்கட்டும், நம்மளாம் உட்காரலாம் அப்படின்னு என்ன குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்கிற மாதிரி அந்த பொண்ணு நின்று சாரி கேட்கணும்னா வீடே அவளுக்கு எதிராக நின்றுச்சு. கிச்சன் சமைக்க மாட்டேன்னு சொன்னாங்க, க்ளீன் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அந்த கெமிலா. இன்னைக்கு வந்து அவங்கவுங்க பிரச்சனைக்கு மட்டும் அவங்கவுங்க தனித்தனியாக பேசுவாங்களா, அந்த தனித்தனியாக பேசுறதுலையும் வந்து சாரி கேட்கணும் கேட்க வேணாம் இவங்க டிசைட் பண்ணுவாங்களா. ஆனால் பார்வை மட்டும் சாரி கேட்கறதுல விட்டால் கணிக்கு ரொம்ப குறியா இருப்பாங்களா. ஏன்னா அவங்க மட்டும் தான் தப்பு செய்கிறாங்களா, எஃப்ஜேலாம் தப்பே செய்யலையா, இந்தம்மா சாப்பாட்டில் உப்பெல்லாம் போட்டு திருட்டுத்தனமே பண்ணவே இல்லையா, நைட்டில் மைக்கு கழட்டி வச்சுட்டு திருட்டுத்தனமே பேசவே இல்லையா. கேட்குறேன் நான். அவ்வளோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடி பேசிட்டு இப்போ வந்து இவங்கெல்லாம் தப்பே பண்ணாத நியாயவாதி மாதிரி பேசுகிறாங்க. அதான் ராஜமாதா, கரெக்டு தான், ராஜமாதா தான். அப்போ ராஜமாதான்னு சொன்னதெல்லாம் அப்படியே எங்கேயோ போயிடுச்சு மேடம்க்கு. அப்படியே அந்த எல்லார் முகத்தையும் கிழின்னு கிழிக்குது. அதுக்குன்னு இந்த பொண்ணு மட்டும் ஆகுதுன்னு கேட்டால் இந்த பொண்ணு கேம் ஆடுது அவ்வளோதானா சொல்கிறேன். வைல்டு கார்டு என்ட்ரி வந்தால் தான் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆப்பு இருக்குது. இல்லைனா அதுக்கு முன்னாடி இந்த அம்மா கொஞ்சம் இந்த அம்மாக்கான தப்பையும் ரியலைஸ் பண்ணணும். அப்படிங்கிற இடத்துல நாமினேஷன் அநியாயங்க. 5 பேர் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுத்து இந்த சீசன் ஏன் தான் இப்படி அநியாயம் பண்ணுறாரோ பிக் பாஸ் தெரியல. ஆனால் அதுக்கான டாஸ்க்காக தான் அந்த ஒன்று வச்சிருக்காது, அந்த துணியெல்லாம் பண்ணி வீக்லி டாஸ்க் அப்படின்னு. அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போகுமா அப்படின்னு தெரியல. இது மலையாள பிக் பாஸில் வந்துச்சா,